சிவபெருமானுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னா திருவாசகம். மணிவாசகர் சொல்லுகிறார், ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரமாம் நாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டும். மணிவாசகர் வாக்கு. ஆத்ம ஜோதி, அருள் ஜோதி, சிவஜோதி, இது மூணும் சேர்ந்ததற்கு சதாசிவம்னு பேர். திருச்செந்தூரே பூஜாமூர்த்தி. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 சிவலிங்கங்களை வைத்து முருகனே பூஜை பண்றார். நம்மெல்லாம் துக்கம் இல்லாம இருக்கணும் தான் நினைக்கிறோம், சுகமா இருக்கணும் தானே எல்லாரும் விரும்புவோம். எல்லா உயிர்களும் சுகத்தை தானே விரும்புவோம். அதை அடைவதற்கான எளிய வழி வருஷத்துல ஒரு நாள் இந்த மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாதவூரன் ஐயா இருக்கிறாங்க. ஐயா கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவங்க ஒரு கடல் மாதிரி, நமக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ அதை நாம் ஐயா கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா வாரியார் சுவாமிகள்கிட்ட இருந்து அந்த ஞான பொக்கிஷம் அப்படின்வாங்கல்ல, அது பரம்பரையாக அவங்களுக்கு வந்திருக்கு. அதை நாம் பேசும்போதே உணர்கிறோம். நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி சிவராத்திரி குறித்து சில விஷயங்களை ஐயா மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப ரொம்ப அன்பு நிறைந்த வணக்கங்கள். சந்தோஷம். சிவராத்திரி வந்திருக்கு. எங்களுக்கு சிவபெருமான் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சிவராத்திரி வழிபாடுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். சிவன் அப்படின்னா யாருன்னு சொல்லுவீங்க? வாரியார் ஐயா சிவ பூஜையெல்லாம் செய்வாங்களா? அவங்க வீர சைவம். ஓ, கழுத்துல சிவலிங்கம் தரிச்சிருப்பாங்க. நாங்கெல்லாம் 7-8 வயசுலயே திருவண்ணாமலையில பானபத்திரர் மடம் இருக்கு, அந்த மடத்துல போய் சுவாமியெல்லாம் எங்க தாத்தாங்க, எங்க தாத்தாவுக்கு தாத்தா, அவங்க எல்லாம் பரம்பரையாவே வீர சைவம். கழுத்துல சிவலிங்கம் கட்டி சிவ பூஜை பண்ணாம சாப்பிட மாட்டோம். இந்த சிவலிங்கதாரிகளுக்கெல்லாம் என்னன்னா, வீர சைவம்னு சொல்றது மட்டுமல்ல, லிங்கம் வேறு அங்கம் வேறு ஆகக்கூடாது. எங்க உடம்போட லிங்கம் சேர்ந்துருக்கணும். நாங்கள் கையில இடது கையில வச்சு பூஜை பண்ணுவோம். சுவாமி சிவலிங்கத்தை வச்சு கீழே வச்சு பூஜை பண்ண மாட்டோம். அங்கம் வேறு லிங்கம் வேறு ஆகக்கூடாது. அதே மாதிரி மறைந்து விட்ட பிற்பாடு இப்போ வாரியார் சுவாமி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வைத்து அவங்க பண்ண சிவ பூஜையை அவங்க கையிலேயே சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு மேலதான் அவங்க சுவாமி சிலை வச்சிருப்பாங்க. எங்களை எல்லாருமே புதைக்கும் போதெல்லாம் புதைப்பது வழக்கம். என் தந்தையார் மட்டும் அதில் கொஞ்சம் வீடுபட்டார். நான் உங்களை மாதிரி மானிகளை புதைக்கலாம், நாங்களாம் சாதாரணமாக எரிதண்ணில் இடும் வாழ்வே, எங்களை எரிச்சிருங்கன்னு எங்க அப்பா சொன்னாங்க. அது இருந்தது. பொதுவாக சிவலிங்கத்தை வைத்து அப்படியே புதைச்சிட்டு அதுக்கு மேலே சிவலிங்கம் வைப்பாங்க. அதனால நாங்கள் சிவம் எங்கள் உடம்போடவே சேர்ந்தது. எங்கள் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா பேர் திருஞான சிவம், இன்னொரு அண்ணா பேர் அருள்நந்தி சிவம், சித்தப்பா பேர் மயூரநாத சிவம், எங்கள் அப்பா பேர் திருமாமணாள சிவம். திருமாமணாளன் என்பது விஷ்ணுவை குறைக்கும். எங்கள் தாத்தாக்கு அந்த சைவ வைஷ்ணவ பேதம் கிடையாது. பெரியப்பா பேர் மதுசூதனன் பேர், வாரியார் பேரு பெருமாள் பேர், கிருபானந்த வாரிங்கிறது பெருமாளோட பேரு. எங்க அப்பா பேரும் அதே மாதிரிதான். சைவம்ங்கிறதுனால திருமாமணாள சிவம்னு வச்சிருந்தார். இன்னொரு சித்தப்பா பேர் மயூரநாத சிவம். இந்த சிவம்ங்கிறது பேரோடவே வைத்துக் கொள்வார். ஓகே ஓகே ஓகே. சிவபெருமான்கிறவர் யாருன்னு சொல்லுவீங்க? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பது திருமூலர் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார். இதுல சிவபெருமானுக்கு அத்தாரிட்டின்னு சொன்னா திருவாசகம். மணிவாசகர் சொல்லுகிறார், ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரமாம் நாமம் சொல்லி தெல்லேனும் கொட்டும். மணிவாசகர் வாக்கு. சிவபெருமானுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, அருவமும் இருக்க. ஆனால் குழந்தைகளுக்கு புரியும்பாட்டு இறங்கி வர்றார். கருணையினாலே உருவத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார், நாம கொடுக்கறது இல்லை. அவரால் இறங்கி குழந்தைகளுக்கு அருள் புரியணும். அவருடைய மூல நிலை பார்த்தால் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அதுதான் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதினார். ஆண்டவனுக்கு நாமரூபம் இல்ல, ஒளியில் நிறைய விளையிறது சுவாமி. கோடி சூரிய பிரகாசமா இருப்பாராம். சதகோடி சூரியர்கள் உதயம் என அருணகிரியார். சதகோடி சூரிய பிரகாசமா இருப்பானா முருகன். அப்படி அந்த ஞானமயம், அந்த நிலைக்கு சொரூப நிலைன்னு பேர். உருவமே இல்லாத நிலை, அதை நம்மளால பிடிக்க முடியாது. நமக்கு உருவமே இல்லாத எப்படி நமக்கு நினைக்க முடியும்? அதுக்காக இறங்கி வருவது உருவமான நிலை. இதுல சிவலிங்கம் என்பது உருவம். உருவமும் அல்ல, அருவமும் அல்ல, ஒரு உருவம் உருவம்னு சொல்வார். கீழே சதுரமாக ஒரு கல் இருக்கும் சிவலிங்கத்தில், அதற்கு ஆத்ம ஜோதின்னு பேர். ஆத்ம ஜோதி.
அது வந்து பிரம்மா மாதிரி. ஓ. அது வந்து பிரம்ம இது இப்படி ஆவுடையான்னு வளைந்து இப்படி இருக்கும். ஆமா. அதற்கு வந்து அருள் ஜோதின்னு பேர். ம், ம், ம். இந்த அது விஷ்ணு பாகம் கீழே பிரம்மா, மேல விஷ்ணு, அதுக்கு மேல இப்படி மேல் நோக்கி இருக்கு பாருங்க, அது சிவஜோதி. ம். ஆத்ம ஜோதி, அருள் ஜோதி, சிவஜோதி, இது மூணும் சேர்ந்ததற்கு சதாசிவம்னு பேர். ஓ. வெளியில கோயில் கோபுரம் இருக்கு பாருங்களேன், அதுவே ஸ்தூல வழி. அது கோபுரமே சிவபெருமான் மாதிரி தானே. அது அது இது வந்து சதாசிவம்னு பேர். உள்ள இந்த சிவலிங்க மூர்த்திக்கு இந்த வழிபாடு என்பது மிக மிக தொன்மையான வழிபாடு. கிருஷ்ணர் சிவ பூஜை செஞ்சிருக்கார், ராமேஸ்வரம் ராமர் சிவ பூஜை செஞ்சிருக்கிறார். நம்ம காஞ்சிபுரத்துல அம்பாள் உமாதேவி பூஜை பண்றாங்க. முருகன் நிறைய இடங்கள்ல பூஜை பண்றார். திருச்செந்தூரே பூஜாமூர்த்தி. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம் என்று 5 சிவலிங்கங்களை வைத்து முருகனே பூஜை பண்றார். அதே மாதிரி திருமுருகன் பூண்டி முருகன் பூஜை பண்ண ஸ்தலம். முருகன் பல இடங்கள்ல பூஜை பண்ணியிருக்கார். அவினாசி பக்கத்துல ஒரு கோயிலில் கூட முருகன் பூஜை பண்றார். விநாயகர் பூஜை பண்ணதுதான் கணபதி உற்சவம். இந்த நம்ம சிறுத்தொண்ட நாயனார் பிறந்த ஊர், அந்த ஊர்ல விநாயகர் பூஜை பண்றார். ஏன் நீங்க கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில வந்து கையில சிவலிங்கர், எல்லாரும் சிவ பூஜை பண்றாங்க. ஸ்ரீமன் நாராயணர் சக்கரம் வேண்டி திருவிழி மிழலையில 1000 தாமரையினால தினம் அர்ச்சிப்பாராம். சிவபெருமான் ஒரு நாள் ஒரு மலரை மறைச்சிட்டாரு. ஒரு மலரையே பிச்சு போடலாம், அப்படி போடாம தன் கண்ணை எடுத்து வச்சார். தாமரைக்கு பதிலாக தன் கண்ணை வச்சால தாமரை கண்ணன்னு பேர் சுவாமிக்கு. அப்படி பெருமாள் பூஜை பண்றார். யானை பூஜை பண்ணது திருவானைக்கா கோயில், எறும்பு பூஜை பண்ணது திரு எறும்பு. யானை முதல் எறும்பு ஈராக சிவ பூஜாதை செய்யாத உயிர்களே இல்லை. எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்கிறார். அதனால்தான் நாமளும் எல்லா நாளும் பூஜை பண்ணணும், முடியலனாலும் சிவராத்திரி அன்றைக்கு தவறாம பூஜை பண்ணணும். அப்புறமா சிவத்தை பத்தி சொன்னேன். இந்த சிவலிங்கம் என்பது எல்லாம் 3 சொன்ன, ஆத்ம ஜோதி, அருள் ஜோதி, சிவஜோதி. அத வள்ளல் பெருமானார் ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதின்னு 3 முறை சொல்றார். இந்த சிவலிங்கத்தை தான் அப்படி சொல்றார். அது ஏன் ஜோதின்னு ஏன் சொல்றாருன்னா, ஒரு கல்லை இன்னொரு கல்லுல தட்டுங்க, நெருப்பு வரும். ஒரு கல்ல தேய்ச்சா நெருப்பு வரும். அதுல அந்த கல்லிலே ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதியை தான் நம்முடைய வேத மந்திரத்தினாலே அந்த சிவ தூரத்திலே அனுபவித்திருக்காரு. நீங்க சிவனை வணங்கினா எல்லாரையும் வணங்குற புண்ணியம் வரும். தனித்தனியா வணங்கணும்னே இல்லை. அந்த சிவலிங்க வழிபாடு என்பது மிக மிக தொழுமையானது. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு ஒரு அர்த்தம். சிவம் என்ற சொல்லுக்கு துக்கங்களை மாற்றுகிறவன். ராத்திரி என்ற சொல்லுக்கு சுகத்தை செய்கின்றது. துக்கங்களை மாற்றி சுகத்தை கொடுக்கிற இரவு சிவராத்திரி. நாமெல்லாம் துக்கம் இல்லாம இருக்கணும் தான் நினைக்கிறோம், சுகமா இருக்கணும் தானே எல்லாரும் விரும்புவோம். எல்லா உயிர்களும் சுகத்தை தானே விரும்புவோம். அதை அடைவதற்கான எளிய வழி வருஷத்துல ஒரு நாள் இந்த மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு. நதிகளிலே சிறந்தது கங்கை, பறவைகள்ல சிறந்த கருட பகவான், மலைகளிலே சிறந்தது இமவான் இமயராஜ, பெண்களிலே சிறந்தவர் உமாதேவி, தேவர்களில் சிறந்தவர் ஸ்ரீமன் நாராயணர், குமாரர்களில் சிறந்தவர் முருகப்பிரான் குமார கடவுள், மணிகளில் சிறந்தது ருத்ராட்சம், அதுபோல விரதங்களில் சிறந்தது சிவராத்திரி. அப்படி அது தனி வரலாறு. இந்த ராத்திரி என்ற விரதங்கள் 2 வரும். நவராத்திரின்னு வரும், சிவராத்திரின்னு வரும். நவராத்திரியை அம்பாளை கும்பிடுறது, 3 நாள் துர்கை, 3 நாள் சரஸ்வதி, 3 நாள் லட்சுமி, அப்படி கும்பிடுறது தான் நவராத்திரி. நவராத்திரி அம்மா பட்னி போட மாட்டாங்க. பொங்கல், புளியோதரை, இன்னொன்னு கண் விழிக்கிற வேலையே கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு சட்னி கூட கிடையாது, பட்னி. காலையில இருந்து உபவாசம் இருக்கணும். மாலையில இரவு ஆண்டவனை வணங்குறது அந்த ஒரு நாள். மற்ற நாள்லாம் நம்ம கோயில்ல சாமியை வணங்க முடியாது, இரவுல நட சாத்திடுவாங்க. அந்த சிவராத்திரி அன்று மட்டும் இரவு முழுக்க வணங்கணும். அதுல 14வது நாழிகை சிவராத்திரி அன்று, மாசி மாதம் சதுர்த்ததி திசி, அதுல வருகின்ற இரவு 11:30 1 மணி வரை, அதாவது 11 ஒரு முகூர்த்த காலம், 11 1 மணி வரையில லிங்கோத்பவ நேரம் பேர். லிங்கத்திலே சுவாமி உற்பத்தியானது லிங்கோத்பவர்னு பேர். நீங்க எல்லா சிவன் கோயில்கள்லயும் சிவலிங்கத்துக்கு பின்பக்கமா இருப்பது வந்து லிங்கோத்பவர் இருப்பார். நம்ம மயிலாப்பூர் கோயில்ல திருமால் லிங்கோத்பவர், பெருமாளும் இருப்பார். ஒரு கோயில்ல பெருமாள் இருப்பார், சில கோயில்ல லிங்கோத்பவர் இருப்பார். லிங்கோத்பவர் எப்படி இருக்குன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்கும், திருமுடி தெரியாது, திருவடியும் தெரியாது, அதுல ஒரு உருவம் மட்டும் தெரியும், அது லிங்கோத்பவர்னு பேர். அன்ற சிவராத்திரி அன்று அப்படி சுவாமி தோன்றியதுதான் லிங்கோத்பவர்னு பேரு. அந்த காலம் ரொம்ப உயர்வு. இரவு முழுக்க கண் விழிக்க முடியலனாலும்
குறைந்தது 1 மணி வரையிலும் இந்த 11லேருந்து 1 மணி நேரத்துல ஒரு முறை சிவாய நமன்னு சொன்னா 1000 முறை சொன்ன புண்ணியமா. பொருளில்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. நம்மளால 1000 முறை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், நமக்கு இருக்கிற கால அவகாசம் இல்லை. இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த சிவராத்திரியிலே இரவு 11லேருந்து 1 மணியில ஒரு முறை சிவாய நமன்னு சொன்னா 1000 முறை சொன்னா, அப்ப நீங்க 100 முறை சொன்னா 1000 × 100 வருது, லட்சம் முறை சொன்ன புண்ணியம் வருமே. அந்த காலத்தை அதான் காலத்துக்கு வலிமை அதிகம். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து இடத்தார். காலம் அறிதல்னு வள்ளுவர் ஒரு குறள் போட்டிருக்கிறார். காலத்தினால் செய்த உதவி சிறிதனுள் ஞாலத்தின் மான பெரிதினர். அந்த காலத்துக்கு அதான் இப்போ ஆடிப்பட்டம் தேடி விதையணும். அந்தந்த இளமை காலத்தில் அதிகமாக படிக்கணும், அது படிக்க வேண்டிய பருவம். காலத்துக்கு வலிமை அதிகம். ஒன்றும் வேண்டாம், நானே வெளியூர் போயிட்டு வரேன், ஐயா சைலபதி இரவு 1 மணிக்கு கதவை தட்டி ஐயா வீட்டில் ஐயாவுக்கு எடுத்துக்க வாங்க வாங்க, என்னங்க இந்த ராத்திரியில் வந்துட்டு என்ன விசேஷம் அப்படின்னு, என்ன ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை? இல்லை நான் வெளிநாட்டுக்கு போனேன், விமானம் லேட்டாக இருந்தது, நீங்கள் சௌக்கியமானு கேட்கலாம். ஐயா இப்போதான் நான் மாத்திரை போட்டு படுத்தேன், இந்த சௌக்கியமாங்கிறத பொழுது விடிஞ்சிக்க கூடாதா? ஒருவரை நலம் விசாரிப்பதாக இருந்தாலும் காலம் பார்த்து தான் விசாரிக்கணும். நடுராத்திரில் போய் நீ சௌக்கியமாக இருக்கீங்க, அதை பொழுது விடிஞ்சிக்க கூடாதா ஐயா? அதுபோல் ஆண்டவனை வணங்குது காலத்தில் வணங்குறதுக்கு பெருமை அதிகம். அதனால காலம் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம மதிக்க வேண்டியது காலம். காலம் போனால் திரும்ப வராதில்லை. ஆகையினாலே அந்த சிவராத்திரி என்ற காலம் நமக்கு கிடைத்த ஒரு பொற்காலம். அந்த நேரத்தில் அதே போல வில்வம்னு சொல்லுவாங்க, 3 இதழோட கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடாது, 3 இதழோடு இருக்கிறது தான் வில்வம். அது மாதிரி தான் தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது. 3 இதழோட கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சுவாமி கையில இருக்க சூலம் அது மாதிரி அதுக்காக இருக்கும், 3 இதுவா இருக்கும். அந்த வில்வத்தை எடுத்து ஒரே ஒரு வில்வம் போட்டா கோடி மலர்ல அர்ச்சித்த புண்ணியமா. எந்த நேரத்துல 11லேருந்து 1 மணிக்கு நாம வீட்டுல சிவ பூஜை பண்றவங்க பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போய் அந்த வில்வத்தை வாங்கி கொடுத்து அந்த காலத்துல அந்த லிங்கோத்பவ காலத்துல நம்ம ஒரு வில்வம் போட்டா கோடி மலர்ல அர்ச்சத்து வேணும். நீங்க 10 வில்வம் போட்டா 10 கோடி மலர் அர்ச்சித்த புண்ணியம் வருமே. இதான் சாமியை எழுதுறாங்க. அதனால அந்த காலத்தை விடாம அந்த நேரம், அந்த லிங்கோத்பவ நேரம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நான் பரம் நான் பரம், நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று வேறும் வாதிட்டாங்க. அப்ப சுவாமி சொன்னார், அது திருவண்ணாமலையில இன்னைக்கு அந்த விசேஷம் லிங்கோத்பவ நேரத்துல வணங்குறது. சுவாமி அப்படி காட்சி கொடுத்தார். இவர் 1000 ஆண்டு வராக அவதாரம் எடுத்து சுவாமி நாராயணர் தேடினார், இவர் அன்னப்பட்சியாக தேடினார், கிடைக்கல. அப்படி மாலுக்கும் அயனுக்கும் காணாமல் இருந்து அப்போ லிங்கோத்பவத்துல காட்சி கொடுத்தது தான் அந்த லிங்கோத்பவ நேரம், அந்த சிவராத்திரி. அன்று வழிபடுவர்களுக்கு எல்லா வினையும் போகுமா. நமக்கு துன்பம் இப்போ சஞ்சித வினைன்னு சொல்லுவாங்க, இன்னும் நம்ம பல ஜென்மா எடுத்து கழிக்க வேண்டியது இருக்கு. அந்த வினை நமக்கு எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. அதை நம்ம எப்படி காலி பண்ணணும்னா, சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவநாமத்தை சொன்னால் அந்த சஞ்சித வினை வறுபட்ட நெல் ஆயிடுவான். நெல் வறுத்துட்டா முளைக்காது. அதுபோல் அந்த வினை இன்னும் நம்ம பல ஜென்மா எடுத்து கழிக்கணும். இப்போ சிவராத்திரி என்று உட்கார்ந்து நம்ம சொன்ன சிவசிவான்னு சொல்லி கொண்டிருந்தால் அந்த வினை வறுபட்ட நெல்லாகி பிறப்பு வராமல் போகுமா. இது ஞானிகள் எல்லாரும் சிவராத்திரி அன்று கண் விழித்து பூஜை பண்றது அவசியம். பெரியப்பா இரவு முழுக்க பூஜை பண்ணுவார். அவங்க முருகன் வச்சு இரவு முழுக்க பூஜை பண்ற ஒன்று. சாமி ஒரு வரலாற்றுல எழுதுறாங்க, 6 கால பூஜை செய்யறேன்னு எழுதுறேன். சிவராத்திரி அன்று 4 கால பூஜை தான் பண்ணுவாங்க. சாமி நான் காலையில ஒரு செய்த பூஜை, இரவு 4 காலம், விடிஞ்சு ஒரு காலம் போன பூஜை, 6 கால பூஜை பண்ணதாக எழுதுறாங்க சுவாமி. அப்படி அவங்கள செய்தார்கள். நம்மால் அப்படி முடியவில்லை என்றாலும் எல்லோரும் எல்லா ஊர்லயும் சிவன் கோயில் இருக்கு, சிவன் கோயில்ல போயிட்டு சுவாமியை வணங்கினால் அவ்வளவு பண்ணும். அதே நேரம் கைலாயத்திலே உமாதேவியாருக்கு சிவபெருமான் ஆகமங்களை உபதேசிக்கிறார். அதிலே 28 ஆகமம். அதில் தேவிக்கு சொன்னது தேவி காலோத்தரம்னு பேர். அது ஆகமங்கள்லேயே மிக உயர்ந்தது. சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்தார், ததீசி மரீசி போன்ற முனிவர்களுக்கு, அகஸ்தியருக்கு எல்லாருக்கும் சொன்னார். ஆனால் தேவிக்கு சொன்ன அந்த ஆகமம் மிக மிக உயர்ந்ததாம். தேவி காலோத்திரம்னு பேர். வாரியார் சுவாமி அது ஒரே ஒரு மடத்தில் இருக்குது. அந்த சாமியார் தரமாட்டேங்கிறார், வாரியார் கேட்டாலே கொடுக்க மாட்டேங்கிறார் படிக்கிறதுக்கு. சுவாமிகள் ஒரு டைப்பிஸ்ட் போட்டு தினம் 100 ரூபா கொடுத்து அந்த புஸ்தகத்தை டைப் அடிக்க சொல்லி, சிவபெருமான் உமாதேவிக்கு சொன்னது நான் இப்போ படிக்காமல் இருக்கலாமான்னு சொல்லி அப்படி நான் படித்தேன்னு சொல்லிட்டு அதில் அம்பாளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மனம் அடங்குவதை பற்றியே சொல்லுகிறார். நமக்கு எல்லாம் பண்ணுவான், சித்தியெல்லாம் பெறுவான். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாலும் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. எல்லாம் பண்ணுவான், ஆனால் மனசு அடங்காது.
அந்த மனம் அடங்குவதை பற்றியே தேவி காலோத்தத்தில் வருதான். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்ப அந்த மனம் வந்து அது அப்ப என்ன சொல்றாங்க, அதை மட்டும் சொல்றோம். ஆனா மனம் செம்மையாறவரும் சொல்லணுங்கிற அர்த்தம் அதுல இருக்கு. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், ஆனால் மனம் செம்மையாவதற்கு சொல்லிதான் ஆகணும். இப்ப மேல போனவங்களுக்கு ஏனி அவசியம் இல்லை, கீழே இருக்கணும் ஏனி அவசியமாச்சு. அதனால அந்த மந்திரங்களை அப்பொழுது சொல்வது நமக்கு பெரும் புண்ணியம். அந்த காலங்கள் வந்து ரொம்ப உயர்ந்தது. இந்த உலகத்திலே வள்ளுவர் சொல்றார் இலர், இதுக்கு பரிமேலழகர் உரை சொல்லணும் இல்லை, சாதாரண வார்த்தையில வள்ளுவர் மாதிரி சொன்னவங்களே கிடையாது. இலர் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க, ஆரோக்கியம் இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க, இப்படி இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. இலர் பலராகிய காரணம். இந்த உலகத்துல இல்லாதவங்க தான் அதிகமா இருக்கு, இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. இலர் பலராகிய காரணம், நோற்பார் சிலர், நோலாதார் பலர். ஏன்டா இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதில்? ஏன்டா நல்ல விரத நாட்களில் நோன்பு இருந்து ஆண்டவனும், நம்ம இதில் சிலது நோன்புனே வச்சுருப்பாங்க, மற்ற கூட ரம்ஜான் நோன்பு இருப்பாங்க. நோன்பு என்பது விரதம். அது மாதிரி இந்த சிவராத்திரி விரதம் மிக மிக சிறந்தது. நவராத்திரி காலங்களில் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணி அம்பாளுடைய அருளை பெறுவது. சிவராத்திரியில் இந்த நேரம் நம்ம வினை வெந்து சாம்பலா போகும். நாம் இல்லாதவங்களா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எத்தனை பேருக்கு ஆரோக்கியம் இல்லாம இலர் இந்த திருக்குறளுக்கு கனகாபிஷேகம் பண்ணும் வள்ளுவருக்கு. இலர் இவ்வளவு சுலபமா யார் சொல்லியிருக்கிறாங்க? இலர் பலராகிய காரணம், நோற்பார் சிலர், நோலாதார் பலர். ஆகையினால இந்த சக்தி விகடன் மக்களுக்கு பெரிய தொண்டு செய்றீங்க. இதன் மூலமாக பல பேர் சிவபூஜையில கலந்துப்பாங்க. அவங்கெல்லாம் இல்லாதவங்களும் இல்லாம எல்லாம் இருப்பவர்களாக. இலர் பலராகிய காரணம், நோற்பார் சிலர், நோலாதார் பலர். அதனால எல்லா காலங்களையும் வணங்கினாலும் சிவராத்திரி என்று வழிபடுவது என்பது எல்லோருக்குமே நல்லது. இந்த சைவம் வைஷ்ணவம் வேதமே பார்க்கக்கூடாது, எல்லாமே சாமிக்குள்ள இருக்கும். நான் அப்புறமா 6 சமயங்களை பற்றி போதித்தவர் ஆதிசங்கர். ஷண்மத ஸ்தாபகர்னு பேர். கானாபத்தியம், சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சாக்தம், சௌரம், இந்த 6ம் ஸ்தாபித்தவர். கணபதியை முழுமுதற்கொள், அது மகாராஷ்டிராவில் அதிகம் கானாபத்தியம். சிவத்தை வழிபடுவர்கள் சைவர்கள், நாராயணன் வழிபடுவர்கள் வைஷ்ணவர்கள், சக்தி உபாசகர்கள் சாக்தர்கள் பேர், சக்தி உபாசனை பண்றவங்க. முருகப்பெருமானை வணங்க கௌமாரம்னு பேர். குமார கடவுளை வணங்குவது கௌமாரம் வரும். குமார கடவுள். சூரியன் அது சௌரம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம கேட்குறோம், ஐயா சௌக்கியமான்னு கேட்குறோம், சௌரியமா இருக்கீங்களா? அந்த சௌரியத்தை கொடுக்குறவர் சூரியன். ஸோ சூரிய பூஜை பண்ணால் நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். வாரியார் சாமி நான் என்ன சொல்லியிருக்கேன், சிவபூஜை தினமும் செய்வாங்க. தினமும் சிவபூஜை செய்யும் போது சூரியனுக்கும் மகாலட்சுமிக்கும் பூஜை பண்ணுவார். நீங்க எல்லா சிவன் கோயில், எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்க, மேல கஜலட்சுமி இருக்கும். அதனால மகாலட்சுமியை வச்சு, தங்கத்துல மகாலட்சுமி வச்சு தினம் பூஜை பண்ணுவாங்க சுவாமி. சிவபூஜையில சூரிய பூஜை, மகாலட்சுமிக்கும் இடம் உண்டு. அப்புறம் சாலக்கிராமம் வச்சு பூஜை பண்ணுவார். வைஷ்ணவம் வந்துடும். கணபதி வச்சு பூஜை பண்ற கணாபத்தியம். முருகன் கௌமாரம் வந்துடும். கழுத்துல சிவலிங்கம், அம்பாள் 2 பேரும் வச்சிருக்காரு. அந்த 6 சமயங்களையும் வாரியார் வழிபட்டார். நான் கனடாவில் ஒரு கோயில் சுவாமி புறப்படும் போதெல்லாம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த 4வர் புற்றால் எம் உயிர் துணையேன்னு வரும். இலங்கையிலேருந்து ஒரு பெரியவர், 85 வயசு இருக்கும். அவர் சொன்னார், 6 மதங்களையும் ஸ்தாபித்தவர் ஆதிசங்கரர். விநாயகர் வழிபடுறது எல்லாம். ஆனால் நீங்கள் என்ன எப்படி இப்படி சைவத்தின் மேல் சமயம்னு எப்படி பாடுறீங்க? இப்படி சொல்லி அது எப்படி உயர்வுனார்? நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்க, விநாயகர் தனியாகவே இருப்பார். எண்ணில் கோடி 1008 சிவஸ்தலங்கள் தென்னாட்டில். ஆனால் தென்னாடுடைய சிவனை போற்றின 1008 சிவஸ்தலங்கள் தென்னாட்டில் உண்டு. 108 திவ்ய கஷேத்திரம் உண்டு. அம்பாளுக்கு நிறைய இருக்குது. 6 படை வீடு முருகனுக்கு இருக்குது. விநாயகருக்கு எண்ணியே மாளாது. தெருவுக்கு 4 கோயில். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சாரத்தை எண்ணி பார்க்க முடியாது. அதனால் கணபதிங்கிறத ஊறி போனது. அப்போ நீங்கள் எப்படி சைவம் மட்டும் உயர்ந்ததுன்னு கேட்டார். பிள்ளையார் தனியாகவே இருப்பார்யா, யாருமே இல்லாமல் இருப்பார். பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா தாயார் இருப்பார். இப்போ தும்பிக்கை ஆழ்வார்னு விநாயகரை வைக்கிறாங்க. சிவன் இருக்க மாட்டாங்க, பார்வதி இருக்க மாட்டாங்க, சூரிய சந்திராலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்பாள் கோயிலில் அம்பாள் இருப்பாங்க, முருகன் இருப்பார். சில கோயில்களில் சிவன் இருக்கும், இல்லாமையும் இருக்கும். அம்பாள் கோயில் தனியாகவே நிறைய அம்பாள் கோயிலெலாம் இருக்கும். நீங்கள் சிவன் கோயிலுக்கு வாங்க, பழமையான கோயில். இப்போ இருக்கிற கோயில் கட்டுறதெல்லாம் எப்படி எப்படியோ கட்டுறாங்க. பழமையான சிவன் கோயிலில் போனீங்கன்னா என்டர் ஆகும்போது
விநாயகர் இருப்பார், கானாபத்தியம் பக்கத்துல முருகன் முதல் இருப்பார். உள்ள போகும்போது அம்பாள் இருப்பாங்க. இங்க கானாபத்தியம் முடிஞ்சது, அம்பாளை பார்த்தா சாக்தம் முடிஞ்சது. சிவபெருமானை பார்ப்பீங்க, சைவம் முடிஞ்சிடும். இப்படி பின்பக்கமா வந்தீங்கன்னா சிவபெருமான் பின்னாடி பெருமாள் இருப்பார். எல்லா சிவன் கோயிலையும் பெருமாள் இருப்பார், லிங்கோத்பவரும் இருப்பார். அப்படி லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல எதிரிலேயே பெருமாள் இருப்பார். ஸோ பெருமாள் இருந்தாருன்னா வைஷ்ணவம் வந்துடும். புரியுது. இப்படி திரும்பி வந்தீங்கன்னா முருகன் இருப்பார். ஆமா, கௌமாரம் முடிஞ்சது. வெளியில வர வழியில ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன் இருக்கும். இந்த 6 சமயங்களும் சைவத்துக்குள்ளவே இருக்கு. இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி அங்க போயிட்டா எதுவும் எல்லாமே அங்கேயே கிடைக்கும், தனித்தனியா போக வேண்டாம், எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இந்த 6 சமயமும் சைவத்துல இருக்கு. அதனால சைவத்தின் மேல் வேறு நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த சிவன் கோயிலுக்கு இப்படி உள்ள வந்தீங்கன்னா 6 சமயங்களுமே சைவத்துக்குள்ள இருக்கும். அதனால சைவத்தின் மேல் சமயம் காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. இந்த சிவன் கோயில் இப்படிதான் இருக்கும். நீங்க எந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா அமைப்பு இப்படிதான் இருக்கும். முருகன் கோயில்ல ஒரு சிலர் இருக்கும், ஒரு சிலர் நாராயணர் இருக்கா, இல்லாம போகலாம், அப்படிலாம் இருக்கும். பட் ஆனா சைவன் கோயில்ல இந்த 6 சமயம் இருக்கு. அதனால சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லைன்னு சொன்னதுடைய நோக்கம் அதுதான். சைவத்துக்கு குறுகிய மனப்பான்மையே கிடையாது. எல்லாம் உலகம் தான் பேசுமே தவிர சைவம் என்பது அன்பு மதம். சிவலிங்கம் என்பதே அன்புதான். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரு. இந்த நல்ல நோன்பு காலங்களிலே இறைவனை வணங்கினால் நமக்கு வறுமையே வராது. இல்லாத எல்லா நலன்களையும் அந்த சிவராத்திரி கொடுக்குமா. சிவம் என்பது துக்கங்களை மாற்றி சுகத்தை தருகிற ராத்திரி. நமக்கு எல்லாத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற சிவராத்திரி. ஆகையினாலே நம்முடைய அன்பர்கள் அனைவரும் கேட்கின்ற அத்தனை பேரும் இந்த காலத்தை வீண் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு 11:30 1 மணி வரலுமா அது முழுக்க விழுந்தால் ரொம்ப நல்லது. நாங்கள்லாம் முழுக்க சிவ பூஜை பண்ணுறதுனால முழுக்க விழிச்சிட்டு இருப்போம். முடிந்தவர்கள் 1 மணி வரை இருந்து கோயிலில் வில்வம் வாங்கி கொடுத்து நம்முடைய காணிக்க அந்த நேரத்தில் அதிகமாக சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவ சிவ என்றிட சிவகதி தானே. மிக எளிமையான வழிபாடு. எல்லோரும் அந்த சொல்லி நிறைய பஞ்சாட்சரத்துல நிறைய இருக்கு. சிவாய நமங்கிறது சூட்சும பஞ்சாட்சரம், ஸ்தூல பஞ்சாட்சரம். நம சிவயம்ங்கிறது சிவாய சிவ காரண பஞ்சாட்சரம், சிவசிவ, அப்படி பஞ்சாட்சரம் பல இருக்கு. நம்ம ஞானிகள், நம்ம மகா பெரியவங்க சிவசிவா சிவசிவான்னு ஏதாவது அனுசரிமா சிவசிவா சிவசிவான்னுவாங்க. அது நம்ம கேட்கதும் புண்ணியம், சொல்வதும் புண்ணியம். அன்று தேவாரம் திருவாசகெல்லாம் கேட்டு இந்த பிறவி பிணியை மாற்றிக்கொள்ள மிக அற்புதமான நாள் என்று ஐயா சக்திவேடன் மூலமாக அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிவராத்திரி பற்றி ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவே ஐயா நிகழ்த்தியிருக்காங்க. இதனுடைய சாராம்சமாக ஒன்று தான் புரிஞ்சுக்கிறேன். குறைந்தபட்சம் அந்த 11:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம விழித்திருந்து சிவ பூஜை பண்ணணும். சிவ பூஜை நடக்கிற இடத்துல போய் நம்ம கலந்துக்கணும். இதில் ஏதாவது ஒன்று குறைந்தபட்சம் நாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.